பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுது. சோதரம் அதில் நாம் 1வது கவியும் கடைசி கவியும் நாம் பாடுவோம். 101. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுது, மங்கி போன மனம் புது வாழ்வு மலர்ந்திடுது. பொங்கி வரும் அருள் மனிதரை மாற்றிடுது, தீயவர் திருட கொடியவர் கொலன் இயேசுவில் மாற்றம்பட்டார். மாறிய மனதும் மங்களவா அழைக்கிறார் ஓடியவா. மாறிய மனதுடன் மங்களவா அழைக்கிறார் ஓடியவா. வரும் அருள் மனிதரை மாற்றிடுவே, போன மனம் மலர்ந்திடுவே. வரும் அருள் மனிதரை மாற்றிடுவே, இருவையில் நாட்கள் கையவுடன் ஏற்றிட கனிவும் வேண்டுகிறோம். வருகையின் நாள் வருகிற அழைக்கிறார் ஓடியவா. வருகையின் இனி வரும் வேளாண் அழைக்கிறார் ஓடியவா. தோத்ராம் தோத்ராம் தோத். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் எடுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒரு சில வசனங்களை படிக்க போகிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம். சோதராம் சோதர் 20வது வசனமும் 21வது வசனமும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசி. 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20, 21. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். என்னில் அன்பு கொடுத்தேன். இவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய கிருபை ஆக்கிறதில்லை. நான் பிரமாணத்தில் யாராவது அந்த 20ஆம் வசனம் படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். போதும் போதும். இந்த நாளே இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு என்னென்றால் கிறிஸ்துவுடனே கூட என்ற ஒரு தலைப்பிலே ஒரு 7 காரியத்தை சிந்திப்போம். கிறிஸ்துவுடனே கூட. ஸோ அதற்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் ஒரு 7 காரியத்தை மட்டும் சிந்திப்போம். கிறிஸ்துவுடனே கூட. அப்போது இந்த வசனத்திலே கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இந்த உலகத்திற்கு வந்து பிரைசலால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய ரோகங்கள், நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஏற்று சுமந்து ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளால் அவர் அறையப்பட்டார். அவருடைய கைகளிலே 2 கைகளிலும் ஆணி அடிக்கப்பட்டது, 2 கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது. இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். சோதரம் அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்போ அவரோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதனால் பயந்துறாங்க. நீங்கள் உங்களை கொண்டு யாராவது சிலுவையில் அறைய வேண்டுமா
என்னையும் சிலுவையில் அறைய வேண்டுமா? இது ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்க போகுது. கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவத்தை போக்கி நமக்கு ஒரு ரட்சிப்பை தரும்படியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் நாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு 2 காரியம் சொல்ல போகிறேன். 2 காரியம். சோதரா ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் படியுங்கள். இந்த ரோமர்களின் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 6:6. நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில், நம்முடைய பழைய மனுஷன் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சோதரம், நம்ம பழைய மனுஷனான ஒரு நிலையிலே பல ஆண்டு காலம் வாழ்ந்தோம் பலரும். ஆனால் சிலர் இப்போ புதிய மனுஷனாக மாற்றப்பட்டிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் என்று சொல்லும்போது ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையிலே பாவ வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோமே சோதரா. பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், அகந்தையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், மனமேற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம், தாழ்மை இல்லாமல் நடந்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. சோதரா, பாவ மனுஷன், இந்த பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டால் அந்த பழைய மனுஷன் தரை காட்டார். கோபம் சிலருக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த பழைய மனுஷனாகி கோபம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டானால் கோபம் குறைந்து போகும், தோற்று நின்று போகும். அடுத்ததாக பழைய மனுஷன் நல்லா பொய் சொல்லுவாங்க. பொய் கிரேத்தா தீவார் ஓயா பொய், எல்லாம் பொய் பேசுவாங்க. அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டால் பொய் வராது. ஹல்லேலூயா. சில நல்லா கெட்ட வார்த்தை பேசுவாங்க. பழைய மனுஷன் நல்லா தூசண வார்த்தை, கெட்ட வார்த்தை வந்து உங்களுக்கு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஆனால் நேரத்தில் சொல்லி இருக்கிறது. ஆனால் கெட்ட வார்த்தை நல்லா பேசுவாங்க பழைய மனுஷன். ஹல்லேலூயா. அப்போ பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டார்கள் சொன்னால் இந்த கெட்ட வார்த்தை நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படி என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பழைய மனுஷன் தலை தூக்கி இருந்ததோ அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டால் அது தலை காட்டாது. இந்த நாளிலும் கூட உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? இயேசுவோடு கூட நீங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டுமென்றால் பழைய மனுஷன் கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட்டுதான் ஆக வேண்டும். இதுவரையிலும் வந்திருக்கிறவர்களே, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறதா என்று அவரோடு கூட நீங்கள் சிலுவையில் அறையப்படுங்கள். 2வதாக இன்னொரு காரியம். சோதராம் கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. 6:14. நானோ மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். தோத்ராம். அவன் உலகம் என்று சொல்லி கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டான தோத்ராம். உலகம், உலக சிநேகத்தோடு பலர் வாழ்வார்கள். தோத்ராம். அந்த உலக சிநேகம் சிலுவையில் அறையப்பட்டுதான் ஆக வேண்டும். உலகம் சிலுவையில் அறையப்பட்டு உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்தார் அல்ல. இந்த உலகம் நமக்கு ஒரு பாத்திரமாக இல்லை. தோதன். அந்த உலகம் அக்கினினால் அழிய போகிறது. தோதன். அந்த உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. உலக சிநேகம் இருக்கிறதா சகோதர சகோதரிகளே, அது சிலுவையில் அறையப்பட்டு ஆக வேண்டும். உலகத்தில் எந்தெந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தரை காட்டி கொண்டு இருக்கிறது அது கண்டிப்பாக சிலுவையில் அறையப்பட வேண்டும். அப்போ கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்றால் சகோதரன், நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாம் சுருக்கமாக சிந்திப்போம், விரிவாக பார்க்க நேரமில்லை. முதலாவதாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம். இந்த நாட்களிலும் கூட சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் வாழ்ந்தால் கண்டிப்பாகவே
நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, ஆறுதல் உண்டு. அனைவருடைய வாழ்க்கையிலே ஆறுதல் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்னவென்றால் சோதரம் உலகம் சிலுவையில் அறையப்படவில்லை. சோதரம் நம்முடைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆகவே வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆபத்துக்குரிய ஜீவத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் சகோதரனை சகோதரியை நீ சிலுவையில் அறையப்பட வேண்டும். உடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இரண்டாவதாக சோதரம் நாம் அவரோடு கூட மரிக்கணும். இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட அவர் மரித்தார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 8 படிக்க. ரோமர் 6:8. 6:8. ஆகையால் கிறிஸ்துவனை கூட நாம் மரித்தோமானால் பிழைத்தோம். கிறிஸ்துவோடு கூட மரிக்கணும். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு எல்லா இரத்தத்தையும் சிந்தி அவர் மரித்தார். ஹல்லேலூயா. அது மரித்தது பாவத்துக்கு இந்த ஒரே தரம் மரித்தார். நமக்காக அவர் மரித்தார். எத்தனையோ அவதாரங்கள் இந்த உலகத்தில் வந்திருந்தாலும் பாவத்திற்காக மரித்த ஒரே அவதாரம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மரித்தார். அவரோடு கூட மரிக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் மரித்தார். அல்லாமல் அவரை ஒன்று செய்ய முடியாது. சோதரா அவர் வல்லமை உள்ள தேவன். சோதரா அவர் மரணத்தை ஜெயித்த தேவன். ஹல்லேலூயா. அதனால அவர் மரிக்க வேண்டிய தேவையில்லை. சோதரா ஆனால் நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. அப்போ அவரோடு கூட நம்ம மரிக்கணும். சோதரா 2 தீமோத்தேயு அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்க. 2 தீமோத்தேயு 2:11. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் போதும். அடுத்ததாக இன்னொரு வசனம் அந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் படிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் எது எப்படி பிழைப்போம்? 7ஆம் வசனம். போதும். அப்போ கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறது என்றால் சோதரர் அவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். ஆனால் நாம் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். சோதரம். அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? சோதரம். இப்போ ஞானஸ்நானத்துக்கு முன்